ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படிங்கிறது நம்முடைய முதுமொழி. இது அந்த முதுமொழியை இது உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை ஒன்றுங்க, அவுட் ஆஃப் சைட் இஸ் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படிம்பாங்க. கண்ணில் படாத வரைக்கும் மனதில் தென்படாது, அறிவுக்கு எட்டாது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். இப்போ பல விஷயங்களில் கட்டடங்களாக இருக்கட்டும், கழிவறைகளாக இருக்கட்டும், அது கல்யாண மண்டபங்களாக இருக்கட்டும், பேருந்து நிலையங்களாக இருக்கட்டும், சில நேரங்களில் மாற்றுத்திறனாளிகள் சென்று வருவதற்கு ஏதுவானதாக அணுகத்தக்கதாக அது இல்லை. அது இல்லாமல் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. யாரும் அதை வேணும்ட்டே இவங்க போகக்கூடாது வரக்கூடாதுன்னு செய்கிறாங்களா? அப்படி கிடையாது. அவன் அதை டிசைன் பண்ணுற நேரத்தில், அது முடிவெடுக்கிற நேரத்தில் அது அவங்களுக்கு தோணுவது இல்லை. அது எப்போ தோணும் அப்படின்னா, அதை பற்றி முடிவெடுக்கக்கூடிய, அதை பற்றி பேசக்கூடிய தளங்களில், மன்றங்களில் கண்ணுக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை பார்க்கும்போது ஆமாம் இவர்களும் வர்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லுது. அந்த ப்ரெசன்ஸ், நம்மளுடைய இருப்பே சில செய்திகளை அந்த மன்றத்துக்கு தெரிவிச்சிடும். இந்த விஷயத்தில் தான் மாற்றுத்திறனாளிகளுடைய அரசியல் பங்கேற்பு, அதாவது மாற்றுத்திறனாளி அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு உள்ளாட்சி அமைப்புகளில் அவருடைய பிரதிநிதித்துவம் வரணும் அப்படிங்கிறத டிசம்பர் 3 இயக்கம் 2018 மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசியல் மாநாடு என்பதை, இதில் யார் தலைமையில் அது நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் பொழுது, ஆசிரியர் கி வீரமணி ஐயா அவர்கள் தலைமையில் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் கையெழுத்து போட்டு, அம்மா கனிமொழி அவர்கள் கையெழுத்து போட்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரதிநிதித்துவம் அவசியம் என்கின்ற பிரகடனத்தை, அந்த பிரகடனத்துக்கு பேர் சென்னை பிரகடனம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்தோம். அதற்கப்புறமா ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளிகள் ஆணையமும் இந்த அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையத்தை இந்த அரசு 30 ஆண்டுகளுக்கு அப்புறமாக நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் என்னை ஆலோசகராக போட்டிருக்கும் பொழுது டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்பாக போய் நன்றி தெரிவிக்கின்ற பொழுது ஐயா அவர்களுக்கு இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு, அரசியல் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை 2018 உள்ள அந்த சென்னை பிரகடனத்தோடு சேர்த்து அவங்கள்ட்ட கொடுத்தோம். அது உடனே கேட்ட மாத்திரத்திலேயே இது சரியா இது தவறா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கவே இல்லை. உடனே அதிகாரிகளை பார்த்து இந்த பட்ஜெட்டில் செஞ்சிடலாமா, இதுக்கு எங்கே நம்ம சட்ட திருத்தம் கொண்டு வரணும், உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னாங்க. நாங்கள் கூட ஐயா சொல்கிறாங்க இப்போ வருமோ இல்லை அடுத்த வருஷம் வருமோ நினச்சோம். ஆனால் எங்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக உடனடியாக இந்த விஷயம் நேற்று மாலை அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். மாற்றுத்திறனாளிகளின் குரல் எல்லா அதிகார மன்றங்களிலும், அதிகார பகிர்விலும் இது போய் சேரும். அவர்களுடைய குரல் அங்கே ஒலிப்பது தான் சமூக நீதி. சமூக நீதியில் சமூகத்தால் ஒடுக்கப்படுகின்ற சமூக இயலாமைகள், சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகக்கூடிய ஒதுக்கப்பட்டோருக்கு மட்டுமானதா இல்லை சமூக நீதி. சமூக நீதி என்பது உடலால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும், அதாவது பிசிக்கலி டிசேபிள் பீப்புளுடைய ஜஸ்டிஸ், அவர்களுக்குமானது சேர்த்து தான் அது சமூக நீதி. அப்போதான் சமூக நீதி முழுமை அடையும் என்ற கருத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஓங்கி உரத்த குரல்ல நேற்று பேசினாங்கிறது மட்டற்ற மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,000 ஊராட்சிகள் இருப்பதாக நான் அறிகிறேன். அதில் எல்லா ஊராட்சியிலையும் தேர்ந்தெடுக்கப்படாமலேயே ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு இடஒதுக்கீடாக ஒரு கவுன்சிலர் பதவியோ, ஒரு வார்டு உறுப்பினர் பதவியோ, அல்லது சென்னையில் கவுன்சிலர் பதவியோ, இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்கப்படுகின்ற பொழுது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் நடைமுறைக்கு யதார்த்தத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் 2 மடங்கு இல்லை, பல மடங்கு ஆகிறதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. இதைத்தான் இன்ச்சியான் ஸ்ட்ராட்டஜி, அதாவது இன்ச்சியானில் ஐநா சபை கூட்டத்தில் 2012-2022 உரிமைகள் உண்மையாக வேண்டுமென்றால் முடிவெடுக்கின்ற இடத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற பிரகடனத்தை 2வது பிரகடனமாக சர்வதேச நாடுகள் தீர்மானம் ஏற்றினாங்க. இப்போ அதை நம்ம நடைமுறை கொண்டு வந்துட்டோம். மேக் த ரைட் ரியல், உரிமைகள் உண்மையாக வேண்டும். இந்த உரிமை எங்கே தொடக்கம் கேட்டிங்கன்னா, 2007ஆம் ஆண்டு ஐநா உரிமை உடன்படிக்கையில் சரத்து 29 மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகளை, அரசியல் உரிமைகளை நாம் உண்மையாக்க வேண்டும் அப்படின்னு அதில் ஒரு சரத்து இருக்குது. ஐநா மாற்றுத்திறனாளிகள் உரிமை உடன்படிக்கை சரத்து 29. இப்போது 2010 ஒரு மாற்றுத்திறனாளி பெண் கவிதா அப்படின்ட்டுங்க நவமால் காப்பேரில் அவங்க தேர்தலில் நிற்க நினைக்கிறாங்க. ஏன்னா அது பெண்களுக்கான வார்டு. அந்த வார்டில் அந்த பெண் நிற்க முடியாது, ஏன்னா அவங்க காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாது, அதனால் அவங்க நிற்க முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணப்படுறாங்க. அப்போ ஆரம்பித்த எங்களுடைய இந்த போராட்டம் என்பது, முதல்ல அந்த சட்ட திருத்தத்தை இந்த தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாங்க. 2019 உள்ள சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. போன வருஷம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2022 சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெறும் லாங்குவேஜில், பிளைன் லாங்குவேஜில், சாதாரண மொழியில் படிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கூட்டுறவு சங்கத்தில் நிற்க முடியும் அப்படின்னு இருந்ததை மாற்றி, கூட்டுறவு சங்கத்தில் பார்வையற்றவர்களும் நிற்க முடியும் அப்படிங்கிற அந்த சட்ட திருத்தத்தை 2022 கொண்டு வந்தாங்க. அப்போ போய் நாங்கள் பார்த்து இதே கோரிக்கையை முன் வச்சோம். இப்போ போய் பார்த்தோம், கடந்த 10 நாளைக்கு
முன்னாடி பார்த்தோம், இந்த கோரிக்கையை முன் வச்சோம். 2018க்கு அப்புறமா எல்லாத்தையும் வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட தலைவர், திராவிட நாயகர் தோழர் தளபதி அவர்கள் ரொம்ப அற்புதமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தை அதிகாரத்துக்கு கொண்டு வரக்கூடிய எம்பவர்மெண்ட். உடையார் முன் இல்லார் போல் இருந்த சமூகத்தை அவங்களுக்கும் கேட்கும் இடத்திலிருந்து கொடுக்கும் இடத்திற்கு கொண்டு வந்தது என்பது உண்மையிலேயே திராவிடம் என்றால், திராவிட மாடல் என்றால் அனைத்தும் அனைவருக்கும் என்கின்ற அற்புதமான விஷயத்தை ஓங்கி உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த முதலமைச்சருடைய அறிவிப்பை நாங்கள் பார்க்கிறோம்.